ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற, மூட்டுகளில் ஏற்படுகின்ற, தசைகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பெரும்பாலும் வலி நிவாரண மருந்துகளையும் அறுவை சிகிச்சையில் ஒன்றுதான் தீர்வுங்கிற எண்ணங்களும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் 100 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, இன்று இருப்பதை விட மோசமான காயங்களும் மோசமான விபத்துகளும் ஏற்படும் போது கூட அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அதை குணப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்று 80 வயது இருக்கக்கூடிய ஒரு பாட்டி செய்யக்கூடிய வேலைகளை கூட ஒரு 35 வயது இருக்கக்கூடிய இளம்பெண் செய்ய முடிவதில்லை. இன்றைக்கு என்னதான் வேகமாக நாம் முன்னேறி கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ரொம்பவே பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. காரணம், பாரம்பரிய உணவு முறைகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் யோகா மனப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அடியோடு நாம் மறந்து போனது தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை குறைத்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் சரி செய்ய முடியுமேயானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நம்ம எல்லாருமே 150 வயது வரை வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முறிகொட்டி அப்படிங்கிற ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முறிகொட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பெரிய பெரிய பில்டிங்லலாம் நீங்கள் பார்க்க முடியும். முன்பக்கம் பச்சை நிறமாகவும் பின்பக்கம் சிவப்பு நிறமாகவோ அல்லது முன்பக்கம் சிவப்பு பின்பக்கம் பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கொடி வகை தாவரத்தை பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கு சென்னையில் கூட பார்த்திங்கன்னா, மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்லலாம் அதுதான் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வச்சுருக்கிறத பார்க்குறோம். இதற்கு பெயர் முறிகொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த முறிகொட்டியுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடலில் ஏற்படுகின்ற காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த முறிகொட்டியை நானே என்னோடய ப்ராக்டிஸில் நிறைய நோயாளிகளுக்கு வந்து மருந்தாகவே கொடுத்துருக்கேன். கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டயபெட்டிக் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடலில் ஏற்படுகின்ற ரொம்ப கடினமான தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த முறிகொட்டியை தான் நான் வந்து மருந்தாக செய்து அதை அவர்களுக்கு அளித்திருக்கேன். இல்லைனா அந்த எப்படி உபயோகப்படுத்தணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அவங்க உபயோகப்படுத்தும் போது 12 வருடம் 15 வருடம் இருக்கக்கூடிய காயங்கள் கூட ஆறி கால்கள் படிப்படியாக நார்மலாக மாறி காயமோ தழும்போ இல்லாத ஒரு ஒரு அமைப்பாக அது மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த வெரிகோஸ் அல்சரோடு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 5 வருட காயம், 7 வருட காயம், 10 வருட காயம்னு சொல்லி கடுமையான காயத்தோடு இருப்பாங்க. அந்த கால்கள்லேருந்து நீர் வடிந்து அந்த இடம் முழுவதும் கடுமையான துர்நாற்றத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதை குணப்படுத்தி உடலுடைய அமைப்பை மேம்படுத்துகின்ற முக்கியமான மருந்துகளில் இந்த முறிகொட்டி ஒன்று. முறிகொட்டியை 2 வகையில் உபயோகப்படுத்தலாம். ஒன்று, அரைத்து எடுக்கக்கூடிய விழுது காயங்கள் மேல் அல்லது வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி குளிப்பது அப்படிங்கிறது ஒன்று. அல்லது முறிகொட்டியை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அல்லது அரைத்து எடுக்கக்கூடிய விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக உடலில் நல்ல மாற்றங்களை அவை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து கடுமையான மூட்டு வலிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்காங்கன்னு வரும்போது அவர்களுக்கு பொதுவாகவே நான் தூரத்துலேருந்து என்கிட்ட பேசணும், எனக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஊரில் முறிகொட்டி இருக்கான்னு கேட்பேன். இருக்குன்னு சொன்னாங்கன்னா முறிகொட்டியை நல்லா அரைச்சிட்டு தவாலை போட்டு லேசாக அதை சூடு பண்ணணும். அப்புறம் கால்களில் எங்கே வலி இருக்கோ அந்த இடங்களில் நல்லெண்ணெயை தடவி அந்த முறிகொட்டியை அரைச்ச பேஸ்ட் எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒரு 10 மாதிரி போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய நீர், மூட்டுகளில் இருக்கக்கூடிய காயங்கள், அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா மூட்டுகளுடைய அழற்சியினால் சமயத்தில் அங்கே நீர் வந்து நிறைய தேங்க ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஒருவேளை அங்கே நீர் தேங்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடுமையான வலிகள் இருக்கும்.
சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஊசி செலுத்தி உள்ளே இருக்க நீரை எடுத்தாதாமல் அதை சரி பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீர் இருக்கக்கூடிய இடங்களில் முறிகொட்டியோடைய இலைகளை எடுத்து அரைத்து அதை ஒரு களிம்பு போல் செய்து அதை மூட்டுகள் மேல் தடவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை அப்படியே விடுத்து அப்புறம் வெந்நீர் வைத்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. ஒரு வாரம் 10 நாள் செஞ்சு பாருங்கள். அந்த வீக்கம், வலிகள், வேதனைகள்லாம் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். இந்த மூட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஹைலோயூரினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருள் தான் பார்த்திங்கன்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய உயவு பொருளுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. நிறைய இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. செயற்கையாக இதை உருவாக்குவதற்கு எவ்வளவோ ஆராய்ச்சிகளும் பணமும் செலவு செய்திருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் அதை செயற்கையாக உருவாக்க முடியல. ஆனால் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் இந்த முறிகொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை ஆராய்ச்சி செய்து பார்த்து நேரடியாக இல்லைனாலும் அதை ஒரு உணவாக கொடுக்கும்போது உடல் இந்த ஒரு அமிலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விகிதங்கள் அதிகமாகிறதா சொல்லியிருக்காரு. இது அவருக்கு ஒரு சின்ன ரிசர்ச்சை தான் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி இன்னும் பெரிய ரிசர்ச் இன்னும் பண்ண யாரும் செய்த மாதிரி தெரியல. ஆனால் பாரம்பரியமாகவே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் வரும்போது இந்த முறிகொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த களிம்பை வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக பூசி வெந்நீர் வைத்து அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது அப்படின்னு தொடர்ந்து செய்யும்போது இயற்கையாகவே மூட்டுகளில் தேய்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசைகளுடைய அளவு அதிகரித்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, முறிகொட்டியை பொறுத்தவரையிலும் கால்களில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தீராமல் இருக்கக்கூடிய காயங்கள், தீராமல் இருக்கக்கூடிய தோல் நோய்கள் மற்றும் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய மூட்டு, முதுகுத்தண்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. வெளிப்புறமாகவோ உட்புறமாகவோ இதை உபயோகப்படுத்தும் போது தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உபயோகப்படுத்துதல் கூடவே கூடாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாளுக்கு நாள் பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் இன்றைக்கு யாருக்கு எதிராக வேண்டுமானாலும், எத்தகைய பிரச்சாரத்தை வேண்டுமானாலும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியோ ஊடகங்களை பயன்படுத்தியோ செய்ய முடியும் என்பதையும், ஒரு நிமிடத்தில் ஒரு முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை கூட நாம் உண்மை போல நம்ப வைத்து விட முடியும் என்பதையும் தொடர்ந்து ஊடகங்களில் அரங்கேறி வரக்கூடிய பல்வேறு செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. அப்படி அரங்கேறக்கூடிய செய்திகள் என்பது எது உண்மை எது பொய் என்பதை முற்றிலுமாக நம்முடைய கண்களிலிருந்து மறைத்து ஒரு பொய்யை உண்மை போல தோன்றச் செய்து விடுகின்றன. ஆனால் அதற்கு பிறகு ஆராய்ந்து வருகிற உண்மைகள் அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக வரக்கூடிய தீர்ப்புகளின் மூலமாக வரக்கூடிய உண்மைகள் என்பது முற்றிலும் எது ஒன்று நம்ப வைக்கப்பட்டதோ அதற்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கிறது, மாறானதாக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வழக்குகளிலிருந்து தொடங்கி சில தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரைக்கும் இதுதான் உண்மையாக இருக்கிறது. சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு பரபரப்பான சம்பவம் ஊடகங்களில் மிகவும் விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது, சர்ச்சை செய்யப்பட்டது. அது என்னவென்று கேட்டால், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லம். அது ஒரு கிறிஸ்துவ தொண்டு அமைப்பினால் நடத்தப்படுகிறது. அந்த நிறுவனத்தை பற்றி திடீரென பரபரப்பான செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டன. அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்பட்டு அவருடைய எலும்புகள் விற்கப்படுகின்றன, அவருடைய உடல் உறுப்புகள் விற்கப்படுகின்றன என்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள் உருவாக்கப்பட்டன. அதற்கு எதிராக இன்றைக்கு அந்த தொண்டு நிறுவனத்திற்கு எதிராக இன்றைக்கு சில மதவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய சிலரும் கூட அவர்கள் பேசியதை நாம் கேட்டோம்.
இதுபோன்ற கிறிஸ்துவ நிறுவனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்றன என்பது போன்ற ஒரு பெரிய தோற்றத்தை சிலர் இங்கே உருவாக்கினார்கள். அதற்கு சில ஊடகங்களும் அந்த செய்திகளை மிகுந்த முக்கியத்துவத்துடன் வெளிப்படுத்தின. மக்களும் இது உண்மையாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் மக்களிடமும் ஏற்பட்டது. இப்படி ஆதாரமில்லாமல் எழுப்பப்பட்ட அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த இல்லம் என்பது மூடப்பட்டது. அங்கிருந்த முதியவர்கள் அனைவரையும் அரசாங்கம் அழைத்து சென்றது. 292 பேர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் அழைத்து செல்லப்பட்ட சிறிது காலத்தில் அதில் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதா என்பது போன்ற பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருப்பது மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் அது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முறையாக அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய ஒரு முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்தை நீங்கள் அரசு தலையிட வேண்டிய அவசியம் என்ன? தங்கள் சொந்த பிள்ளைகளே தங்கள் பெற்றோர்களை பராமரிக்காமல் கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் இதுபோன்ற ஒரு சேவையை செய்து வரக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மீது இவ்வளவு பெரிய அவதூறு குற்றச்சாட்டை சொல்வதனுடைய அவசியம் என்ன? இதில் எப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் அரசு குறுக்கிடுகிறது என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியது மட்டுமல்ல, அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட முதியவர்களை மீண்டும் அந்த இல்லத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட சமூக நல அதிகாரியை நேரில் ஆஜராகும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இதில் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. அது என்னவென்று சொன்னால், இது போன்ற தொண்டு இல்லங்கள் என்பது அவற்றை மத ரீதியாக அணுகுவது சரியா, அது அணுகலாமா என்கிற கேள்வியை கூட நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இன்று எல்லாவற்றையுமே மதச்சாயம் பூசுவது, மதத்தின் அடிப்படையில் எதிர்ப்பது அல்லது அதற்கு மீதான ஒரு வெறுப்பை கக்குவது, பொய் பிரச்சாரம் செய்வது என்பது இன்றைக்கு ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. அதிலும் முக்கியமாக சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய நிறுவனங்களின் மீது அத்தகைய தாக்குதல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கான அவதூறு பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. அதற்கான எந்த ஆதாரங்களையும் முன்வைப்பதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசும் அதற்கேற்ப தாளம் போடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஊடகங்களும் அந்த செய்திகளை எந்த கேள்வி கேட்படும் இல்லாமல் பரப்புகின்றன. இந்த இடத்தில் பொதுவாக இந்த தொண்டு இல்லம் பற்றி என்று இல்லாமல் பொதுவாக கிறிஸ்துவ மிஷனரிகள் அவர்களை பற்றி இன்று செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மதமாற்றத்தை ஊக்குவித்தார்கள் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்பது வேறு. இங்கு நிறைய கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் பிரிட்டிஷார் இங்கு வருவதற்கு முன்பிருந்த காலத்திலிருந்தே இங்கு வந்து பல தொண்டு அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய சாதி ரீதியான மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளான மக்களிடம் அவர்கள் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு மருத்துவம், கல்வி மற்றும் பல்வேறு உணவு, அடிப்படையான சுகாதாரம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் முதலில் இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுத்தன. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களிடமும் அரசு என்ற ஒன்றே இல்லாத நிலையில் அல்லது அரசினால் கண்டுகொள்ளப்படாத ஆதிவாசி மக்களிடம் கூட போய் வேலை செய்தார்கள். தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்தார்கள். முதியவர்களை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். அன்னை தெரேசா போன்றவர்கள் எல்லாம் அத்தகைய பல முயற்சிகளை இங்கு இந்தியாவில் மேற்கொண்டார்கள். அதன் காரணமாக ஏழ்மையிலும் ஏழ்மையான அல்லது சமூகத்தினுடைய விளிம்பில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் மதமாற்றத்திற்காக வந்த அமைப்புகள் தான் அவர்களிடம் போய் மதமாற்றம் செய்தன என்று சுருக்குவது என்பது ஒரு வரலாற்று மோசடி. இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைப்புகளுடைய தொண்டு என்பது இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. மக்கள் தங்கள் விரும்பிய மதத்தை இங்கு பின்பற்றுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய மதத்தை கைவிட்டு இன்னொரு மதத்திற்கு செல்வதற்கான உரிமை இங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்துவ மிஷனரிகள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டன என்றோ அல்லது வேறு விதமான விஷயங்கள் ஈடுபட்டன என்றோ நாம் சொல்வதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இதுபோன்ற கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற இந்த மதவாத ரீதியான தாக்குதல்கள், போலி பிரச்சாரங்கள் என்பது ஒரு விதத்தில் அது அந்த நிறுவனங்களுக்கு எதிரானது என்பதை விட கைவிடப்பட்ட மனிதர்களுக்கு எதிரானது என்பதாகும். அல்லது மிகப்பெரிய மோசமான வாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகளை சிதைப்பதாகும். ஏற்கனவே கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பணம், தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பணம் என்பது வெளிநாடுகளிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறது. மோடி அரசு அவர்களுக்கான நிதியுதவிகளை தடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற தொண்டு அமைப்புகளின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்பது அது மக்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மோசமான பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்திகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் இடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சுந்தரவள்ளி, சமூக செயல்பாட்டாளர். சமூக செயல்பாட்டாளராக இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை ஒரு நேரடியாக அணுகிய ஒரு அனுபவம் இருக்குது. அந்த முறையில் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னும் போது மாநில அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக ஸ்டெர்லைட், நியூட்ரினோ இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சமூக செயல்பாட்டாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சோஷியலிஸ்டாக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அதற்கான ஒரு குரல் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா மிக பரபரப்பாக இருக்குது. மக்கள் தன்னெழுச்சியாக வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போலீஸ் அதுக்கான அடக்குமுறையும் இன்றைக்கி அதிகரிச்சிட்ருக்கு. அப்படின்னாலும் மாணவர்கள் முதற்கொண்டு பெரிய அளவில் இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னும் போது இது ஒரு பக்கம் நமக்கு ஆறுதலான தேவையான ஒரு விஷயமா இருந்தாலும் மாநில அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடுகள் மெத்தனம் காரணமாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மிக மோசமான நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இந்த இடைப்பட்ட 2 ஆண்டு காலங்களில். அது எல்லாமே மக்கள் நலன், தமிழ்நாட்டு நலனை பாதிக்கக்கூடியது. அப்படின்னாலும் நீண்ட காலமாக இருந்த ஸ்டெர்லைட் ஆலை அதனால் ஆன பாதிப்புகள் என்ன, அதெல்லாம் பற்றி இன்னைக்கு பேசி தூத்துக்குடி மக்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல மாநில அரசாங்கம் அதன் விரிவாக்கத்துக்கான ஒப்புதல் கொடுத்திருக்கு. அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு மோசமான நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான 2 திட்டங்கள், நியூட்ரினோவும் சரி ஸ்டெர்லைட்டும் சரி, தமிழ்நாட்டு நலனை எந்த அளவுக்கு பாதிக்கும், எவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், இதற்கான ஒரு விழிப்புணர்வு தேவையாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த ஸ்டெர்லைட் ஆலை இதன் விரிவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது உருவான நாள்லேருந்தே இதற்கான ஒரு பிரச்சனை, இதற்கான குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. நீதிமன்றத்தை நம்ம அணுகியிருக்கோம். அப்படின்னாலும் இன்றைக்கு அதை விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புதலை மாநில அரசாங்கம் கொடுக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் தேவைன்ற ஒரு சூழலில் இன்றைய அரசாங்கத்தோட செயல்பாடை நம்ம பற்றி பேசியாகணும். ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் இதன் துவக்கத்திலிருந்து நம்ம சந்திச்சுட்டு வர்ற பிரச்சனை என்ன, இதை எந்த ஒரு காலகட்டத்தில் இதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டது? தமிழகம் கொதிநிலையில் இருக்கிற காலகட்டம். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் பெருமுதலாளிகள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காலகட்டம். மக்களுக்கான இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு மிக குறைவான வெறும் 500 பேர் இந்தியாவிலே அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான அறமற்ற சூழலிலே இன்றைக்கு நம்ம பேச தொடங்கியிருக்கோம். இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக ஸ்டெர்லைட்டும் சரி நியூட்ரினோவும் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போ ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக வரும் அப்படின்னா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இது என் மண் சார்ந்த பிரச்சனை, என் மண் களவாடப்படுகிற போது நான் வேடிக்கை பார்த்தால் என் வருங்கால தலைமுறைக்கு நான் துரோகம் செய்தவளாக ஆவேன் என்கிற உறுத்தலோடு தான் மக்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். நிறைய பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம். ஏன் ஒரு 5-7 ஆண்டுகளுக்கு முன்பு நேரடியாக என்னுடைய மாணவர், வேதியியல் படித்த மாணவர் அங்கே வேலை பார்க்குறாரு. தற்செயலாக நான் Part 1 தமிழ் அவருக்கு எடுக்கிறேன். தற்செயலாக என்னை சந்திக்க வந்தவர் கையில் எல்லாம் கட்டியாக இருக்குது. என்னடா கட்டியாக இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அம்மா, இது நான் வேலை பார்த்த இடத்துல இப்படி தாமிர கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஸ்டெர்லைட்டில் ஒர்க் பண்ணுறேன், என் கையில் ஃபுல்லாக அந்த கட்டி வந்துருச்சுமா. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய நிலை என்ன? அடிப்படையில் அந்த தொழிலாளர்களுடைய உடல் குறித்து அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவ பரிசோதனை நிகழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த மண்ணும் நீரும் காற்றும் மாசடைந்திருக்கிற சூழ்நிலையில்
இன்றைக்கு மாணவர்களும் பொதுக்களத்தில் வந்து நிற்கிற ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐடி படிக்கிற அரசு கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்திலேருந்து நான் இன்னொன்று மகிழ்ச்சியாக சொல்லிக்குவேன், நான் இந்திய மாணவர் சங்கத்தில் தான் இருந்து என்னுடைய அரசியல் பயணத்தையும் சமூக செயல்பாட்டு பயணத்தையும் ஆரம்பித்தோம். இது மாதிரியான போராட்டங்கள் நிறைய களத்தில் இருந்திருக்கோம். எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, எனக்கு பிந்திய தலைமுறை சமூக அக்கறையோடு இவ்வளோ பேர் திரண்டு வெறும் இது ஒரு தூத்துக்குடிக்கான பிரச்சனையாக என் மக்கள் பார்க்கல, இது தமிழகத்தினுடைய மண் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஸோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் பெண்களும் அரசியல் ஆர்வத்தோடு மட்டும் இல்லை, என் மண்ணை பாதுகாக்கிற வேண்டும் என்கிற தார்மீக பொறுப்போடு அங்கே கூடியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், உண்மையா உங்க கூட நாங்கள் இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம தெரிவிக்க வேண்டி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 85களில் அமெரிக்காவால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து வேதாந்தா என்கிற நிறுவனம், அனில் அகர்வாலுடைய நிறுவனம், இந்த நிறுவனம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை தெருவில் போகிற எல்லாரும் எதிர்த்தாங்க. குஜராத்தில் எதிர்த்தாங்க, மகாராஷ்டிராவில் 100 கோடி ரூபாய் இந்த நிறுவனம் செலவழிச்ச பிறகு மக்கள் கடுமையான போராட்டத்தின் முடிவா விலக்கிட்டாங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா, அங்கே மாம்பழம் வந்து உற்பத்தி ஆகுது, அந்த மாம்பழம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அந்த மாம்பழம் கெட்டு போய் விடக்கூடாது, அதனுடைய உற்பத்தியோ ஏற்றுமதியோ குறைஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு காரணத்தை சொல்லி மகாராஷ்டிராலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டது இந்த நிறுவனம். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து 94 ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் அது வந்து அனுமதி வழங்கப்பட்டது. 96 உற்பத்தியை தொடங்கியது. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய முழுமையான ஆதரவோடு அந்த நிறுவனம் தூத்துக்குடியில் விதிகளை மீறி ஆரம்பிக்கப்பட்டது. கடற்கரை ஓரத்தில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கிற போது அந்த விதிகளை எல்லாம் மீறி இந்த நிறுவனம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இதையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதில் கூடுதலாக நமக்கு என்ன கவலை என்றால் 2007 தாமிரபரணி தண்ணீரை தனியாக அவர்களுக்கென்று எடுத்துக்கொள்வதற்கான ஒரு விஷயத்தை அரசு அவர்களுக்கு சலுகையாக கொடுத்திருக்கிறது. நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னால், ஒரு நதி என்பது பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கான ஒரு விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அந்த நதியை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு அனுமதியை ஒரு அரசு வழங்கியிருப்பது என்பது அரச நீதிக்கு எதிரானது, மக்கள் அறத்திற்கு எதிரானது. அந்த தண்ணீரெல்லாம் அவங்க உறிஞ்சிக்கிறாங்க. நீங்கள் தாமிர கம்பெனி, இது வந்து ஒரு வெறும் தாமிரம் உற்பத்தி செய்கிற ஒரு கம்பெனி என்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்லை, இது நீராதாரத்தை முழுவதுமாக உறிஞ்சி எடுக்கிற ஒரு கம்பெனி. நீங்கள் பல லட்சம் லிட்டர் தண்ணி வந்து அவங்க காப்பர் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் இன்னும் கிட்டத்தட்ட அந்த தூத்துக்குடியில் அந்த அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் நிலத்தடி நீர் வற்றி இருக்கிறது, விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது, கிணறுகள் வற்றி போயிருக்கிறன, அங்கே குடிநீர் வந்து அழுக்காகவும் மாசுபட்டதாகவும் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏற்கனவே தாமிரபரணியை உறிஞ்சி குடித்த ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களுடைய உற்பத்தியுடைய அளவு இப்போ எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? 8 லட்சமாக மாற்றுவதற்கு. அப்போ ஒரு பெருமுதலாளி தன்னுடைய லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மக்களை காவு கொடுக்கிற அரசை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த 4 லட்சம் அப்படின்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட தூத்துக்குடி முழுவதுமா அழியக்கூடிய ஒரு நிலை, இனி அடுத்த ஒரு சந்ததி உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியே இழந்த ஒரு இடமா போயிட்டு இருக்கிற இடத்துல அதன் விரிவாக்கத்துல இன்னைக்கு 8 லட்சம் அப்படின்னு போகும்போது இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் விரிவுபடுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. தூத்துக்குடி அதை சார்ந்த மற்ற பகுதிகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டோட வளம் முழுமையா பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இது போகுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா மாநில அரசாங்கம் அதற்கான ஒரு ஒப்புதலை இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இனிமே நம்ம குரல் கொடுக்கலைன்னா இந்த விரிவாக்க பணிகள் எல்லாம் துவங்கி இன்னொரு ஒரு யூனிட் செயல்படக்கூடிய ஒரு நிலையில தானே இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு அவசரமா செயல்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இடையிலேயே ஜெயலலிதாவுடைய பீரியட்லேயே மக்கள் கடுமையான எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தினதுனால அந்த விரிவாக்க பணியை நிறுத்தி வைத்திருந்தாங்க. ஏற்கனவே அந்த விரிவாக்க பணிக்கான ஒரு அனுமதி கொடுத்து அதுக்கான நிலமெல்லாம் கொடுத்ததும் ஜெயலலிதா அவர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1616 ஏக்கர் கையகப்படுத்தி இருக்கிறது. அதில் 600 ஏக்கரை விரிவாக்க பணிக்காக கொடுத்தது ஜெயலலிதா அவருடைய அரசாங்கம் தான்.
அப்போ அந்த அரசாங்கம் கொடுத்த பணிக்கு எதிராக மக்கள் திரண்ட உடனே அது நிறுத்தி வைக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களால். இவங்களுடைய மரணம் வரைக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னாடி இன்னைக்கு யார் கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா இயல்பாக ஆண்டு கொண்டு இருக்கிற ஓபிஎஸும் இபிஎஸும் கொடுத்துருக்காங்க. இவர்களை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய இரட்டைக்குள் துப்பாக்கிகள், இவங்க எந்த இருந்து குண்டு வந்தாலும் அது பிஜேபியினுடைய குண்டாகத்தான் இருக்கும் என்கிற யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தமிழக மக்களை காவு கொடுக்கிற இந்த திட்டத்தை அவங்க விரிவாக்கம் செய்வதற்கான அனுமதியை இன்றைக்கு இருக்கிற அதிமுக அரசு கொடுத்திருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மத்தியில் இருக்கிற சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்டையும் வனத்துறை அமைச்சகத்திட்டையும் அவங்க அனுமதி பெற்றிருக்கிறாங்க. இந்த அனுமதி 2008 டிசம்பர் 31 முடிவடைய போகுது. அப்ப இந்த ஆண்டு முடிவடைய போகுது. அப்ப இதுக்குள்ள இந்த விரிவாக்கத்தை அவங்க முடிச்சிடணும். இல்லைன்னா திரும்ப ப்ராசஸ் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போய் அங்கே நின்று இங்கே நின்று எல்லாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு பெட்டி மாற்றி அப்புறம் இவங்க அந்த சூழலை உருவாக்கணும். ஸோ அது வாய்ப்பு இல்லை. எனவே இந்த ஆண்டுக்குள்ள முடித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நிறுவனத்திற்கு இருக்கிறதுனால இவங்க அதை வேகமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ அவசரப்படுறதுக்கான ரீசன். ஆனால் நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த நிறுவனத்திலிருந்து வெளிவடுகிற புகையின் மூலமாக காற்று நச்சுப்பட்டு இருக்கிறது. இந்த புகை எங்கே ஆகும் அப்படின்னா அண்டத்தில் ஸ்பேஸில் அங்கங்கே அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கிது. இப்போ மழை பெய்யும் போது அந்த மழையோடு இந்த அமிலம் கலந்து, இந்த அமிலம் கலந்த மழையானது என்னன்னா பூமிக்கு வருகிற போது அது ஒரு அமில மழையாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமிலமே மழையாக வந்துச்சுன்னா நீருக்கும் பயிருக்கும் குடிநீருக்கும் விலங்குகளுடைய குடிநீருக்கும் இதுக்கான தேவையெல்லாம் இருக்குது. அப்போ இவையெல்லாம் எப்படின்னா சுத்தமாக பயன்பாடு அற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அந்த மக்கள்னு. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழை இப்படி வந்தது என்றால் இந்த நீர் கடக்கிற கடலும் பாதிக்கப்படும். கடலில் ஏற்படுகிற மாற்றங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இது இந்த செயல்பாடு எல்லாம் சைக்கிளாக வர்றது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனவே ஒரு சங்கிலியில் ஒரு பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்த சங்கிலியும் அறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எனவே இவங்க ஸ்டெர்லைட் நிறைய பேசுகிறாங்க. ஸ்டெர்லைட்டில் இருக்கிற நிறுவனம் சுத்திகரித்து எல்லாத்தையும் சரி பண்ணி தான் வெளியே அனுப்புகிறாங்க, நீங்கள் வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுகிறார்கள் என்று ஆளுகிறவர்கள் மனசாட்சி இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எதிர்க்கட்சி தூண்டினா இத்தனை ஆயிரம் பேர் எப்படி திரட்ட முடியும்? அப்படிலாம் எதிர்க்கட்சி தூண்டி திரட்ட முடியுமா? நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியுமா? தூண்டி திரட்ட முடியும்னா ஆட்சியில் இருக்க முடியாதுல்ல. அப்ப இருக்க முடியுதுன்னா எதிர்க்கட்சி தூண்டுதல் இல்லை, அவர்களை தாண்டி எதிர்க்கட்சிகளுடைய தார்மீக பொறுப்பு இருக்கு. மக்கள் பக்கம் நிற்கணும், மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் கையில் எடுக்கணும். அந்த தார்மீக பொறுப்போடு அவர்கள் செயல்படுகிறார்கள். மக்கள் தனக்கான பொறுப்புணர்வோடு களத்தில் நிற்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனம் ஒரு முக்கியமான பிளான்ட்டை போட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றாங்க. எதுனா சல்ஃபியூரிக் ஆசிட் பிளான்ட்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அது ஏன் அப்படின்னா இந்த கழிவுகளை எல்லாம் சுத்திகரித்து அதை அப்புறப்படுத்தும் போது தான் சூழல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக இந்த பிளான்ட்டை போடணும் அப்படின்னு அவங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற அந்த பிளான்ட். அந்த வலியுறுத்தப்பட்ட பிளான்ட் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செலவாகும்னா ஒட்டுமொத்த ஃபேக்டரியை கட்டமைப்பதற்கான செலவில் கிட்டத்தட்ட பாதி செலவு இந்த பிளான்ட் அமைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்றாங்க. எனவே இந்த செலவை ஈடுகட்ட முடியாது என்பதற்காக இந்த நிறுவனம் எப்படி மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக பணம் கொடுப்பது, கோயில்களை கட்டி கொடுப்பது, வீடுகள் கட்டி கொடுப்பது என்று மக்களை ஏமாற்றுகிற முயற்சியில் இந்த நிறுவனம் இறங்கி இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்களும் அறிவியல் விஞ்ஞானிகளும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அப்படின்ற யதார்த்தத்தையும் சேர்த்து பார்க்கணும். இன்னொன்று, இதுலேருந்து வெளியேற்றப்படுகிற விஷம் இருக்கு இல்லைங்களா, திடக்கழிவை கொட்டி வைக்கிறாங்களாம். இந்த திடக்கழிவுலேருந்து ஆர்சானிக் என்று சொல்லப்படுகிற விஷம் வெளியேறுகிறது. ரொம்ப ஆபத்தான விஷம். ஆர்சானிக் விஷம் ஸ்லோ பாய்சன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நெப்போலியன் வரலாற்றை படித்து பார்த்தா அவருடைய தலைமயிரை எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய முடியை ஆய்வு பண்ணுகிற போது ஆர்சானிக் விஷம் கலந்ததுனால தான் அவர் ஸ்லோவாக செத்து போனாருன்னு வரலாறு சொல்லுது. இப்போ இந்த விஷத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மெதுமெதுவாக கொலைக்களத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் என்றுதானே நம்ம புரிந்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த இடத்துல நிலம் பாதிக்கப்பட்டுச்சு, நீர் பாதிக்கப்பட்டுருச்சு, நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லை, தாமிரபரணி சுரண்டப்படுகிறது. இன்னும் ஒரு 4 லட்சத்துக்கு அப்படின்னா தாமிரபரணி நீர் பத்தாதுன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். தாமிரபரணி நீர் பத்தாது. அப்போ உங்க ஒரு ஆலைக்கு தாமிரபரணி நீரும் நிலத்தடி நீரையும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் எங்க போவாங்க?
திட்டமிட்டு தூத்துக்குடி பாலைவனமாக போகிறது. இதை வந்து இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு எதிர்க்கட்சி மீதும் மற்றவர்கள் மீதும் பழி போட்டு கொண்டு தன்னுடைய கடமையிலிருந்து தவறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் மக்கள்கிட்ட நம்ம பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இதோட பாதிப்புகள் இவ்வளோ தீவிரமா இருக்கு, இதுக்கு என்ன இதற்கான ஒரு விடையும் தெரியாத ஒரு சூழல்ல மக்கள் போராடுறோம் அப்படின்னா மிகவும் பெரிய அடுத்த ஒரு அணுகுண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நியூட்ரினோ திட்டம். இந்த திட்டம் அதாவது எதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் ஒரு அபாயகரமான திட்டங்களோ அது முழுவதும் தமிழ்நாட்டில் வச்சுதான் செயல்படக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கு. மாநில அரசாங்கம் அதற்கு துணை போகிறது. நியூட்ரினோ திட்டம் அப்படின்னும் போது இன்னைக்கு 2 மாநிலங்களையும் முழுமையா பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமா இது இருக்கு. இந்த திட்டத்துக்காக எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கோம், அதற்கான பல போராட்டங்களையும் இப்ப நம்ம தொடங்கி இருக்கிற இந்த சூழல்ல நியூட்ரினோ திட்டம் அப்படிங்கிறது என்ன, இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகுது? நியூட்ரினோ திட்டம் வந்து இப்போ உலக அரங்கில் ஒரு பெயர் எடுத்து கொண்டிருக்கிற அல்லது எல்லா நாடுகளும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு நியூட்ரினோ திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, விண்வெளியில் இருக்கிற சூரியனையும் நட்சத்திரங்களிலிருந்து விழுகிற துகள்களை வைத்துக்கொண்டு அந்த சூரியன் நட்சத்திரங்கள் குறித்த ஆய்வை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திட்டமிடலை இந்தியாவினுடைய பல பகுதிகளில் முயற்சி பண்ணுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதே திட்டத்தை புலிகளுடைய சரணாலயம் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது புலிகளுக்கு ஆபத்து, எனவே அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை தேனி மாவட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் மிக்க ஒரு அழகான ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்களில் கன்னியாகுமரியில் தொடங்கி மகாராஷ்டிரத்தில் முடிவடைகிற 6 மாநிலங்கள் ஊடறுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளமான ஒரு மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் உலக அரங்கம் நுண்ணுயிர்கள், அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது ரேராக இருக்கிற விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி நோட் அவுட் பண்ணுற இடங்களை 8 இடங்கள் உலகத்தில் நோட் அவுட் பண்ணியிருக்கு. அதில் ஒரு முக்கியமான இடமாக உலக அரங்கம் சொல்லி கொண்டிருக்கிற இடம்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகளும் கனிமங்களும் தாவரங்களும் இருக்குது என்று உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் இதை போற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் இதை நம்ம கடுமையாக எதுக்குறோம் அப்படின்னா, இந்த மலைத்தொடர் தான் தென்னிந்தியாவில் இருக்கிற நதிகளை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய தாயாக இருக்கிறது. எப்படி ஒரு நதி வரும் அப்படின்னா, இங்கே சின்ன சின்ன ஊற்றுகள்லாம் ஒன்று திரண்டு சின்ன சின்ன கால்வாய்களாக மலையில் ஓடி வரும். அந்த சின்ன சின்ன பிரிவுகளாக வர்ற இந்த கால்வாய் தண்ணீர் எல்லாம் ஒன்று திரண்டு வருகிற போது நதியாக மாறும். இதுதான் ப்ராசஸ். அப்போ காடுகளை அழிச்சிட்டோன்னா நதிகள் இல்லை, நதிகள் இல்லை என்றால் உற்பத்தி இல்லை, உற்பத்தி இல்லை என்றால் மனித வளம் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு சைக்கிள். அப்போ இதை எப்படி பார்க்கணும் ஒரு அரசாங்கம் அப்படின்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்கிற அரசாங்கமாக இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு எப்போயுமே வாய்ப்பு இல்லாமல் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ இருக்கிற அதிமுக அரசாங்கத்திற்கு இயற்கை வளம் குறித்த எந்த அறிவும் இருக்காது. அவங்க மக்கள் நலன் குறித்த எந்த அக்கறையும் மற்றவர்களிடம் இயற்கை குறித்து பேசுவது எப்படின்னா, புலிகள் மீதும் மாம்பழங்கள் மீதும் இருக்கிற அக்கறை மனிதர்கள் மீது இல்லை என்பதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ காவு கொடுப்பதற்கு சாமானிய மக்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஏற்கனவே தமிழ்நாடு தண்ணீர் பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நியூட்ரினோ என்கிற திட்டத்தின் மூலமாக இந்த மக்களை காவு கொடுப்பதற்கான மிகப்பெரிய வேலையை செய்கிறது அப்படின்னு சயின்டிஸ்டுகளும் மற்றவங்களும் சொல்கிறாங்க. இன்னொன்றுங்க, நியூட்ரினோ இதை பொறுத்தவரையும் ரொம்ப சிம்பிள் தான். அந்த துகள்களில் பாதிப்பு இருக்காது. அது சயின்டிஸ்ட்களே சொல்கிறது தான். 90% அந்த துகள்களால் பாதிப்பு கிடையாது. 10% தான் அது வீரியமான துகள்கள் இருக்கு. அதனால பாதிப்பு கிடையாது. அதை இன்னொரு விஷயம், அதை கேப்சர் பண்ணவும் முடியாதுன்ற உண்மையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த துகள்களெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் எந்த இடத்துல நமக்கு சிக்கல் அப்படின்னா, இவங்க தேர்ந்தெடுத்த இடம் நமக்கு சிக்கலான இடமா இருக்கு. எந்த இடம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்ற மிக முக்கியமான வாழ்வாதாரம் மிக்க இடத்தை. ரெண்டாவது, இதை உடைக்கிறதுக்காக ஜெலட்டின் அவங்க எப்படின்னா 5 லட்சம் கிலோ ஜெலட்டினை யூஸ் பண்ண போறாங்க. அப்போ 5 லட்சம் கிலோ ஜெலட்டினை யூஸ் பண்ணா காடு எனத்துக்காகும். அந்த மலைகள் நொறுக்கப்படும் இல்லையா? அந்த நொறுக்கப்பட்ட மலைகளில் எவ்வளவு நுண்ணுயிர்கள் அழிக்கப்படும். அப்போ பல்லுயிர் பெருக்கத்திற்கான இடையூறை ஏற்படுத்தும். ஒரு நிறுவனம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அதை சுற்றி பல நிறுவனங்கள் வந்துடும், குடியிருப்புகள் வந்துடும், தங்கும் விடுதிகள் வந்துடும். அப்படியே அந்த இடத்தை அழிச்சு பாழ்படுத்தி ஒன்றும் இல்லாமக்கிடுவாங்க. இதனால தான் வன பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நம்ம போட்டிருந்தோம்.
வனப்பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் அங்க போய் அங்க இருக்கிற பழங்குடி மக்களினுடைய அனுமதி இல்லாம ஒரு பிடி மண்ணை எடுக்க முடியாதுன்ற சூழலை இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு மாத்துச்சு. அவங்களுடைய அனுமதி இல்லாம மக்கள் எடுத்துக்கலாம், வனத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பெருமுதலாளிகள் தாரை வார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா, நீங்க வெடிக்க போற இந்த டெட்டனேட்டர் வைத்துக்கொண்டு நீங்க வெடிக்கிறீங்க அப்படின்னா அங்க சுற்றுப்புற சூழல் தகர்க்கப்படும், பல்லுயிர் பெருக்கம் சீர்குலைஞ்சிச்சுன்னா அங்க இருக்கிற இனப்பெருக்கம் குறையும், இனப்பெருக்கம் குறைஞ்சிச்சுன்னா அங்க இருக்கிற தாவரங்கள் அழியும், தாவரங்கள் அழிஞ்சுன்னா தண்ணீர் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்கலாம் நதிகள் வறண்டு போகும், நதிகள் வறண்டா தண்ணி கிடைக்கும், மக்களுக்கான உற்பத்திக்கான தண்ணி கிடைக்காது. ஸோ இவ்வளோ சோர்ஸ் தான் அங்கே உருவாக்க போறாங்க. அதுதான் நம்ம எதுக்குறோம். இன்னொன்று பல மெகாவாட் மின்சாரத்தை அங்கே பயன்படுத்த போறாங்க. ஸோ இந்த மின்சாரம், இந்த டெட்டனேட்டர்ஸ், இங்கே செயல்படுத்தப்படுகிற மலையை குடைய போகிற இந்த சூழல் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு எதிரானதாக இருக்குது. அப்போ இயற்கைக்கு எதிரானதாக இருக்கிற இந்த விஷயங்கள் மூலமாக மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க அணைக்கட்டும் பாதுகாப்பில். ஏற்கனவே நமக்கும் கேரளாக்கும் முட்டிக்கிட்டு இருக்கிறதே முல்லை பெரியார் அணை தான். அந்த முல்லை பெரியார் அணையினுடைய பாதுகாப்புக்கும் ஒரு கேள்விக்குறி என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏன் மக்கள் வாழ்வாதாரம் மிக்க பகுதிகளை நீங்கள் தேர்வு செய்து அடிக்கிறீர்கள் என்ற அடிப்படையா ஒரு கேள்வியை அரசாங்கத்தின் மேல நம்ம வைக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். கண்டிப்பா. இப்போ இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம இதை வந்து ஒரு நாட்டில் இருக்கிற வளங்கள் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மக்கள் எதிர்ப்பு சார்ந்த பல திட்டங்கள் இங்கே உருவாகுதன் மூலமா நாட்டுக்கே கூட ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படலாம். இப்படி ஒரு டெட்டனேட்டர், ஜெலாட்டின் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது மூலமா பெரிய பெரிய ஒரு அணுகுண்டுகள் ஏதாவது ஒன்று வரும்போது ஒட்டுமொத்த ஒரு தென்னிந்தியாவே ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு நாட்டை தாண்டி ஒரு முழுமையாக நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டனிங் இஷ்யூவாக மாறக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அடிப்படை தேவைகள் இல்லை, உயிர் வாழ்வதற்கான ஒரு இடமா தமிழ்நாடு இல்லை அப்படின்னு வரும்போது இதுக்கு முதல்ல குரல் கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம். மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க தான் இதுக்கு குரல் கொடுக்கணும். இன்னைக்கு அவங்களுடைய அனுமதியோட தான் இன்னைக்கு பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னும் போது இந்த ஒரு சூழல்ல மக்கள் இன்னும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை, அபாயங்களை சந்திக்க போறாங்க? இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கணும் அப்படின்னா, மக்கள் நலத்தை, மக்களை வென்றெடுக்கிற, மக்களை முன்னேற்றுகிற, மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற, மக்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்ற சூழலை உருவாக்குறது அரசாங்கம். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், எனக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? அப்போ அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை பண்படுத்தி பாதுகாப்பது தான். அதுக்கான எந்த சூழலும் தமிழகத்தில் இப்போ இல்லை. இங்கே ஆளுகிறவர்கள் எந்த தமிழகம் குறித்த எந்த நலனிலும் அக்கறையற்றவர்களாக தன்னை முன்வைத்து கொண்டு வெறும் ஒரு பிஜேபியினுடைய ஜால்ராக்களாக மட்டுமே இருக்கிறார்கள். என்ன கவலை வருது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் கைகோர்த்து நில்லுங்கள், அதன் மூலமாக மாநிலத்திற்கு என்ன லாபம், மாநிலத்திற்கு என்ன பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படை கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் பெற்றுக் கொடுக்கல. நம்ம இன்னொன்று, எல்லா அறிவியல் திட்டங்களையும் நாங்கள் முடக்குபவர்கள் இல்லை தமிழகத்தில் இருக்கிறவங்க. நாங்கள் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் ஏன் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறீங்க? கடல் வளத்தை இருக்கிற ஒரு பகுதியை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஹார்பர் இருக்கிற ஒரு பகுதியை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? இங்கே மலைவளமும் நதிகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஏன் நீங்கள் தேர்வு செய்யுங்க? தஞ்சை பகுதியை ஏன் தேர்வு செய்கிறீர்கள்? இப்படி 1000 விஷயம் இருக்குது. அப்போ நம்ம வளமான பகுதிகளை நீங்கள் தேர்வு செய்வதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கொள்ளையடிப்பதற்கான சூழலை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று பொருள். நம்ம இது ஒன்று வச்சுக்கணும். இன்னொன்று, மக்களுக்கு அச்சம் வருகிறது என்றால் அதை தீர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசினுடைய பொறுப்பு. இப்போ எனக்கு இந்த நியூட்ரோனோவோ இந்த ஸ்டெர்லைட்னாலேயோ எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அரசு அதை தீர்த்து வைக்க வேண்டும். மக்கள்கிட்ட சயின்டிஃபிக்காக இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்று புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைக்காத எந்த திட்டமும் உள்ள வரவே கூடாது. மக்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக என்ன லாபம் சம்பாதிக்க போகிறீங்க என்கிற அடிப்படை கேள்வி நமக்கு வருது. இன்னொரு ரொம்ப முக்கியமான சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நியூட்ரோனோவாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், அணு உலைகளாக இருக்கட்டும், இதிலிருந்து வெளிவருகிற கழிவுகள், நச்சு வாயுக்கள், இதனால ஏற்படுகிற பிரச்சனைகள், மக்கள் பாதிக்கப்பட்டால் சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன? அதுக்கு என்ன சட்டம் இவர்கள் கையில் இருக்கிறது? ஒரு சட்டமும் இல்லை. நீங்கள் 17 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அணுக்கழிவு வெளியேறி மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா 17 வகையில் அந்த நிறுவனம் இதை கையில் எடுக்கணும்னு நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை செஞ்சது. அந்த வழிகாட்டுதலை 10 கூட அவங்க பின்பற்ற முடியல.
இன்னொன்று சொல்லப்போனால் போபால் விஷவாயு தாக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கும் நிவாரணம் கொடுக்கப்படலை. இன்றைக்கும் அங்கே வந்து குழந்தைகள் வந்து ஊனமுற்றவர்களாக பிறக்கப்படுறாங்க. நீங்கள் லிட்டில்ஸ்ன்னு 2ஆம் உலகப் போரில் போட்ட ஜப்பானில் போட்ட வெடிகுண்டு இன்னும் 20-30 ஆண்டுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். எனவே அறிவியல் அழிவை நோக்கி செல்லுகிற போது மக்கள் எதிர்க்கிறார்கள். அறிவியல் ஆக்கத்தை நோக்கி செல்லுகிற போதுதான் மக்கள் ஆதரிப்பாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அடிப்படையில் இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான நிவாரணம் கூட கொடுப்பதற்கான ஒரு சட்டத்திட்டங்களும் அதை வந்து இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தையும் அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. அப்போ பெருநிறுவனங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் தப்பித்து கொள்ளுகிற ஒரு தெளிவான திட்டமிட்டு ஒரு லைனில் அவங்களை நிற்க வச்சுட்டு பலிகடாக்களாக மக்களை மாற்றி இருப்பது என்பதை எப்படி ஒத்துக்க முடியும்? எனவேதான் தமிழக மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். நான் இன்னொன்று கூட இதை ஒரு அரசியலை நான் பார்க்குறேன். எப்படி அரசியலை பார்க்குறேன் அப்படின்னா, சிறு சிறு குழுக்களாக நம்மை போராட வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. மீனவர்கள் அவர்களுக்காக போராடுவது, விவசாயிகள் தனியாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடுவது, ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மக்கள் போராட்டம், தேனி மக்கள் நியூட்ரினோ வைத்து போராட்டம், இப்படி எல்லா பகுதியிலும் இருக்கிற சின்ன 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 குழுக்களாக நம்ம போராடி கொண்டிருக்கோம் இல்லையா? இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா நீ சின்ன சின்ன குழுக்களாக நின்று போராடு, மொத்தமா சேர்ந்து என்னை என் பக்கத்துல வரமாட்டேல, அப்ப நீ சின்ன சின்ன குழுவா நின்று போராடிட்டே இரு, இதுதான் எங்களுக்கு சேஃப் என்று அரசாங்கம் நினைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் இவர்களாம் ஒட்டுமொத்தமாக திரண்டு ஒட்டுமொத்த கோரிக்கைகளை முன்வைத்து அரசை கேள்வி கேட்டால் நாளைக்கு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிடலாம். இப்ப 5ஆம் தேதி ஒரு ஸ்ட்ரைக் நடக்க போது, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை திரட்டுகிற ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அழைப்பு விட்டுருக்கிற ஸ்ட்ரைக் வருது. நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்மளுடைய ரோல் என்ன? ஒட்டுமொத்த தமிழகமும் திரளும். அதிகாரத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகம் தன்னுடைய டிமாண்டை வச்சு மொத்தமா திரண்டா மட்டும்தான் அதிகாரம் மக்களை எண்ணி பயப்படும். இந்த அதிகாரம் நம்ம உருவாக்குனது. இந்த அதிகாரம் என்னுடைய ஓட்டுனால உருவாக்கப்பட்ட அதிகாரம். ஆனா எனக்கு எதிராக திருப்பி விலக போறது, அதை இழுத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. அப்ப மக்கள் ஒன்று திரளணும். இப்ப வருகிற 5ஆம் தேதி நடக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டம் மற்ற விஷயங்கள்ல ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்று திரளுக்கு போறது அதிகார வர்க்கத்திற்கும் ஆளுகிற அதிமுகவுக்கும் ஒரு அச்சம் வரும். குறைந்தபட்சம் ஒரு படிப்பினை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அந்த படிப்பினையின் மூலமாகத்தான் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை அடுத்த கட்டமாக எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நிச்சயமா மேடம், தனித்தனியாக அவங்களுக்கான ஒரு பிரச்சனைகள், அதற்கான ஒரு போராட்டம் எந்த விதத்திலையுமே இயல்பான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு நாட்டு நலன் இது முழுமையாக எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இன்னைக்கு மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தன்னெழுச்சி இன்னைக்கு இது தொடரும் போது தான் கண்டிப்பாக அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நிலையை நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது மாறாத வரைக்கும் இன்னைக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு தான் உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இன்னைக்கு இந்த நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2 பிரச்சனைகள் மூலமா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும், அதை மக்கள் எவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டு இருக்காங்க, இன்றைய தேவைகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாம் சந்திக்கும் பல நிகழ்வுகளில் இருந்து சிறந்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலிய வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இங்கிலாந்திலிருந்து வெளிவருகிற அப்சர்வர் என்னும் இதழில் கிறிஸ்டபர் வைலி என்னும் ஒரு இளைஞர் எழுதிய ஒரு கட்டுரைக்கு பிறகு உலகமே ஒரு பெரிய பரபரப்புக்கு உள்ளாயிற்று. அது நாம் முகநூல் என்று சொல்லுகிற அந்த ஃபேஸ்புக்கிலிருந்து எப்படி தகவல்கள் திரட்டப்பட்டு அது அரசியலுக்கு, ஆட்சி மாற்றத்திற்கே கூட பயன்பட்டிருக்கிறது என்பது பற்றிய கட்டுரை. அது பற்றிய விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு ஒன்றை நாம் உள்வாங்கிக் கொள்வது நல்லது. நாம் ஒரு சமூக வலைத்தளங்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பாதுகாப்பற்ற உலகம். நமக்கு செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு, இத்தனை விரைவாக பரிமாறிக்கொள்வதற்கு இதுவரையில் வேறு ஒரு வாய்ப்பு உலகத்தில் இருந்ததே இல்லை. இன்றைக்கு நாம் நினைத்தால் ஒரு செய்தியை 1 மணி நேரத்திற்குள் உலகம் முழுவதும் பரப்பிவிட முடிகிறது. முன்பெல்லாம் அதற்கு மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேண்டும், அரசுகளால் தான் முடியும், அல்லது அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை கையில் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர்களால் தான் முடியும் என்கிற நிலை மாறி சமூக வலைத்தளங்களை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு 1 மணி நேரத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் தங்கள் கருத்துக்களை உலகத்தில் பரவிவிட முடிகிறது. அதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பயன்படுகின்றன. அதை நாம் இணையதளம், வெப்சைட் என்று சொல்லுகிறோம், முகநூல் ஃபேஸ்புக் என்கிறோம், பிறகு கீச்சகம் ட்விட்டர், புலனம் வாட்ஸ்அப், தங்களினுடைய வலைப்பு பிளாக் என்று இப்படி பல்வேறு தளங்கள் இருக்கின்றன.
எல்லா தளங்களிலும் ஒரு செய்தியை பதிவிடுகிற போது அது வேறு வேறு தளங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொருவரும் பலருக்கு அதை அனுப்பி மிக குறைந்த நேரத்தில் செய்திகள் பரவிவிடுகின்றன. ஆனால் நான் முதலில் குறிப்பிட்டது போல இவை அனைத்துமே பாதுகாப்பற்றவைகளாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் என்னதான் ரகசியம் என்று நினைத்து எழுதினாலும் உங்களுக்கான அந்த குறி சொல் இருக்கிறது, பாஸ்வேர்டு இருக்கிறது. என்றெல்லாம் நாம் கருதினாலும் எல்லாவற்றையும் உடைத்து உள்ளே போய் எல்லா தகவல்களையும் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ உலகத்தின் எந்த மூலையிலிருந்தோ எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்படி எடுத்து அந்த தகவல்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து ஆட்சி மாற்றங்களே நிகழ்ந்து விட்டன என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த பெரிய சிக்கல். அதனை கேம்பிரிட்ஜ் அனாட்டிகா என்கிற ஒரு நிறுவனம் செய்திருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய முன்னாள் ஊழியர் தான் இந்த கிறிஸ்டபர் வைலி. இந்த கிறிஸ்டபர் வைலி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். முகநூல் மூலமாக தகவல்கள் பலருக்கும் போய் சேர்கின்றன, இரகசியங்கள் எதுவும் பாதுகாக்கப்படுவதில்லை என்பது அந்த இளைஞரின் கட்டுரை. என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த கேம்பிரிட்ஜ் அனாட்டிகா என்கிற அந்த நிறுவனம் தகவல்கள் எல்லாவற்றையும் திரட்டி பலருக்கும் கொடுத்து, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள், இந்த கருத்துடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், இவர்களுக்கு உங்களை பற்றி ஓரளவுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது, இவர்கள் உங்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்பதை அது கணக்கெடுக்கிறது. அடிப்படையிலேயே அதனுடைய இயல்பு அதுதான். அந்த வே ஆஃப் பிஸ்னஸ் என்று சொல்லுவார்கள். நாம் அறிவோம், இந்த இணையதளங்களை பயன்படுத்துகிறவர்கள் அறிவார்கள். நான் நிறைய பாடல்கள் கேட்கிற பழக்கமுடையவன் என்றால், நான் அந்த இணையதளத்திற்குள் போன உடனேயே புதிதாக வந்திருக்கிற பாடல்கள் இவையெல்லாம் இருக்கின்றன, கேட்கிறீர்களா என்று அது என்னை கேட்கும். நான் கேட்காமலேயே அது கேட்கும். விளையாட்டு பார்க்கிறவனுக்கு விளையாட்டு, சமையல் குறிப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சமையல் குறிப்பு, மேடை பேச்சை விரும்புகிறவர்களுக்கு மேடை பேச்சு என்று நம்மை ஒரு 2-3 நாட்களுக்குள் புரிந்து கொண்டு நம்முடைய ஆர்வம் எதில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதனை எடுத்து தந்து விடுகிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். அப்படி எடுத்து தந்தால்தான், நாம் அவற்றை தொடர்ந்து கேட்டால்தான் விளம்பரங்கள் வந்து சேரும். இது ஒரு வணிகத்தினுடைய வழி. இதில் அடுத்த கட்டமாக என்ன ஆகியிருக்கிறது என்றால், அலெக்சாண்டர் கோரகன் என்பவர் ஒரு செயலியை கண்டுபிடிக்கிறார். செயலி என்றது ஆப்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த செயலியை தரவிறக்கம் செய்து கொண்டவர்கள், டவுன்லோட் தரவிறக்கம் செய்து கொண்டவர்கள், இது எல்லாம் ஆங்கிலம் தமிழ் சொற்களை கலந்துதான் கொஞ்ச நாளைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தரவிறக்கம் செய்து கொண்டவர்களாக 2,70,000 பேர் இருக்கிறார்கள். இந்த தகவல்கள் அனைத்தையும் மிக எளிமையாக தமிழில் வெளிவரத் தொடங்கியிருக்கிற காமதேனு என்னும் இதழ் தமிழில் தந்திருக்கிறது. அந்த செய்தியின்படி 2,70,000 பேர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் வழி அவர்களினுடைய முகநூல் நண்பர்கள் எல்லோருடைய செய்திகளையும் சேகரித்து, ஏறத்தாழ 5 கோடி பேரினுடைய செய்திகளை சேகரித்து, அதை அமெரிக்காவின் தேர்தல் நடக்கிற போது அவர்களுக்கு இந்த கேம்பிரிட்ஜ் அனாட்டிகா நிறுவனம் கொடுத்திருக்கிறது. இதுதான் அந்த சிக்கல். அதன் மூலமாகத்தான் அமெரிக்க தேர்தல் அதிபர் ஆக இன்றைக்கு தேர்வு பெற்றிருக்கிற ட்ரம்ப் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எளிமையாக ஆயிற்று என்பது அதனுடைய குறிப்பு. எனவே 5 கோடி பேரை பற்றிய செய்திகளை திரட்டி அவருக்கு கொடுப்பது, அப்படி ஒவ்வொருவருக்கும் யார் கேட்டாலும் கொடுக்கலாம், கொடுப்பதற்குரிய விலை இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு ஏறத்தாழ இந்த மாநிலத்தில் இவ்வளவு பேர் நம்மை ஆதரிக்கவில்லை, அல்லது இந்த மாநிலத்தில் கொஞ்சம் ஊசலாட்டம் இருக்கிறது என்று அமெரிக்காவில் புரிந்து கொண்டு, எந்த மாநிலத்தில் ஊசலாட்டம் இருக்கிறதோ அங்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த தேர்தலுக்கான நெருக்கத்தை, பரப்புரைகளை செய்து கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதாக அந்த கட்டுரை வந்ததற்கு பிறகு அது பற்றி நாடே அல்ல உலகமே பேசத் தொடங்கியிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வருகிற செய்தி என்ன என்றால், இது ஒன்றும் அமெரிக்காவுக்கு மட்டுமே உரியதல்ல, இந்தியாவிலும் இது நடந்திருக்கிறது. இந்தியாவிலும் அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மூலமாக செய்திகளை பெற்று இந்தியாவில் இருக்கிற 2 பெரிய கட்சிகள் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய கட்சிகள் என்று சொல்லுகிற ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. அதை ஒருவர் மீது ஒருவர் கடுமையாக அந்த குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். 2 பேருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் சொல்லுகின்றன. அவை ஆய்வுக்கு உரியன.
எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி இன்றைய அரசியல் சூழலில் பயன்படுகின்றன என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வியப்பான கருத்துக்களை நமக்கு தருகிறது. இப்போதுதான் இத்தனையும் நடந்ததற்கு பிறகு அந்த முகநூலை கண்டறிந்த அதனை நடத்துகிற அந்த சுகர்பர்க் வெளிப்படையாக மன்னிப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார். எதற்கு என்றால், எல்லா ரகசியங்களையும் உரிய முறையில் பாதுகாக்க தவறிவிட்டதற்காக அவர் மன்னிப்பு கேட்கிறார். எனவே அந்த ரகசியங்கள் முறைப்படி பாதுகாக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன என்றால், எப்போதுமே அவை பாதுகாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அது வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தவே கூடாதா என்றால், இனி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் நம்மால் வாழ முடியாது என்கிற நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. பயன்படுத்தலாம், பயன்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் பயன்படுத்தும் போது இவை அனைத்தும் ரகசியங்கள் என்று நினைத்து கொண்டு எதையும் பதிவேற்ற வேண்டாம். நீங்கள் உங்கள் நண்பருக்கு அனுப்புகிற ஒரு மின்னஞ்சலாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய இணையதளத்தில் நீங்கள் ஏற்றுகிற பதிவாக இருந்தாலும் எதிலும் ஒன்றும் ரகசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு மிகப்பெரிய பாதுகாப்பு இருப்பதாக கருதி கொள்ளாமல் அதை பதிவேற்ற வேண்டும் என்பதும், இந்த பதிவுகள் இப்படி அரசியலுக்கு இனி பயன்படுத்தப்படக்கூடாது என்பதும் தான் இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற செய்திகள். இன்றைய அறிவியல் உலகில் நாம் வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளுகிற நேரத்தில் நாம் கொஞ்சம் ஆபத்தான உலகிலும் வாழ்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி நாம் அறிந்திருத்தல் மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய பகுதியில் என்ன தகவல்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலியமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இன்னும் இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்கிது. இந்த 28 டிஎம்சி ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு
2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம் அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும்? இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது? 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் 2050 35 கொடுக்குறோன்னா அது பத்தாது. ஆக நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் அதை பார்க்கின்ற போது நமக்கு நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது சில நேரத்தில் கிடைக்காது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் நமக்கு வருஷத்துக்கு 15 டிஎம்சி கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிர்ணயம் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது, நமக்கு அருகில் இருக்கிறனா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 டிஎம்சி அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 டிஎம்சியை ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக்கி வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர். இப்போ 4300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளோதையுமா பகிர்ந்துக்கலாம்? 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது, 400 கொடுக்குறது பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார்? இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர், குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது. அதே மாதிரி
5 பெருமழை பெய்தது. 2005 பெய்த மழையில் 25 டிஎம்சியை நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீரை கடலில் விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 75 டிஎம்சி. அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போகும். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா இப்போ நீரில் கொள்ளளவுலாம் அந்த கொள்ளளவுலாம் இப்போ 10 வைங்களேன், அதை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 டிஎம்சியை தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 டிஎம்சி 5 டிஎம்சி தேக்க முடியாட்டினாலும் அந்த அளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா 1/2 டிஎம்சி, 1/4 டிஎம்சி, 1 டிஎம்சி, அந்த மாதிரி ஒரு 7-10 டிஎம்சியை இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்ற ஆண்டு இப்போ 2015 அதில் வந்து ஒரு நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2.5 டிஎம்சி தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1,00,000 கியூசெக்ஸு. அந்த 1,00,000 கியூசெக்ஸ் அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 டிஎம்சி 9 டிஎம்சி, அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தென் மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 டிஎம்சி தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரியா பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம். அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாக்கெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட உவர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம செயற்கை நீர் செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை நீர்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மீஞ்சூர் மட்டுமில்ல, பஞ்சட்டி, தாமரப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளில் பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10 ஒரு 5 ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 எம்எல்டி நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 எம்எல்டியாக பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம அதுக்கு செலவாகும். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இயற்கை வளத்தையும் சுற்றுச்சூழலையும் நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஆண்டினுடைய மிக சுத்தமான நாடுகள் வரிசையில் 11 நாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடம்பெற்றிருக்கிற நாடுகளினுடைய சூழலில் நம்முடைய நாடும் ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் நமக்கு இருந்தால் கூட, ஆனால் நிதர்சனமாக சொல்கிற பொழுது அந்த தரவரிசை பட்டியல் நம்முடைய நாடு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்கிறோமே, அப்படி என்றால் எந்தெந்த நாடுகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு புறம் எளிதாக சொல்லிவிடலாம் எந்தெந்த நாடு மிகவும் சுத்தமான, இன்னும் அதை ஆங்கிலத்தில் எந்த அளவு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் க்ரீன் வேர்ல்ட், க்ரீன் கண்ட்ரி, 2018 ஆண்டினுடைய பசுமையான நாடுகள் என்று குறிப்பிடுகிற வகையில் இந்த அறிக்கை தற்சமயம் வந்திருக்கிறது.
அவ்வாறு பார்க்கிற பொழுது எந்தெந்த நாடுகள் என்று நாம் அதை பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது, முதலாவதாக நம் கண்ணிற்கு தெரிகிற ஒரு நாடு ஐஸ்லாண்ட். பொதுவாகவே ஐஸ்லாண்ட் என்று சொல்லப்படுவதே ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஐஸ்லாண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நாடு தான் இன்றைக்கு கிரீன் கண்ட்ரி என்ற தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பெறுகிறது. கிட்டத்தட்ட கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் என்று சொல்வார்களே, அதில் முதலிடத்தை கிட்டத்தட்ட 96.1% பெற்று இந்த 11 நாடுகளில் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது. அவ்வாறு தக்க வைத்திருக்கிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுவதற்கு காரணம் என்னவென்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், முதலாவதாக அவருடைய வாழிடத்தில் இருக்கிற நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, அங்கே ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிற விஷயங்கள் எதுவென்று பார்க்கிற பொழுது, அங்கே இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ரெனியூபிள் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற இயற்கையிலிருந்து வருகிற சூரிய சக்தியாக இருக்கலாம், அல்லது விண்மில் என்று சொல்லுகிறமே காற்றாலையின் மூலம் ஏற்பட்டிருக்கிற ஒரு மின்சாரமாக இருக்கலாம். இதை வைத்துக்கொண்டு அவர்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியையும் பாதுகாத்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே ஒரு சிறந்த நாடாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பசுமையான நாட்டின் முதல் இடத்தை இந்த ஐஸ்லாண்ட் பெற்றிருக்கிறது. இரண்டாவது இடம் ஸ்வீடன் நாட்டிற்கு செல்கிறது. ஸ்வீடன் நாட்டினுடைய ஒரு சிறப்பு தன்மையை என்னவென்று கேட்டால், அங்கே இருக்கிற மக்கள் இயற்கையை நேசிப்பவர்கள், இன்னும் சொல்ல வேண்டால் இயற்கையை காதலிப்பவர்கள், முதலிடம் பெற்றவர்கள். அதனுடைய முயற்சியாக அந்த நாடு இன்றைக்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழலில் முன்னேற்றம் அடைந்ததோடு இல்லாமல், ஆனால் அங்கே தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை தரப்படாமல், வளர்ச்சி ஒன்றே தாரக மந்திரம் என்றும் இல்லாமல், மக்களுடைய உடல் நலத்தை முக்கியமாக வைத்து இன்றைக்கு அந்த நாடு இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது. அடுத்து சுவிட்சர்லாந்து. பொதுவாகவே சுவிட்சர்லாந்து என்று சொன்னாலே, இன்று கூட நம்முடைய நாட்டில் கூட சில இடங்களை வைத்து அந்த இடத்தை குறிப்பிட்டு சுவிட்சர்லாந்து என்று சொல்கிறோம். உதாரணமாக மூணார் போன்ற பகுதிகளை இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்கிறோம். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு அந்த நாடு ஒரு பசுமையை போர்வையாக போர்த்தி வைத்திருக்கிறது என்பதுதான். அங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய விவசாய நிலங்களை ஒரு அங்குலம் கூட வேறு பணிக்கு பயன்படுத்தாமல் விவசாயத்தை நேசிப்பவர்களாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களில் பல விஞ்ஞான முன்னேற்றம் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அத்தகைய முன்னேற்றங்கள் இருந்தால் கூட தங்களுடைய நாட்டை பசுமையாக வைத்துக் கொள்வதில் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவதனுடைய விளைவாக இன்றைக்கு அத்தகைய நிலையை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று ரிக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு நாடு. அந்த நாடு நார்தன் அமெரிக்கா பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. அங்கேயும் இது போன்றுதான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த ரிக்கா என்று சொல்லப்படுகிற அந்த நாடு தங்களுடைய ஒவ்வொரு அங்கலத்தையுமே பசுமையோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள்.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அங்கே அவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு மரபு சார்பா எரிசக்தியை பயன்படுத்துகிற ஒரு முயற்சியில் அவர்கள் வெற்றி கண்டதனுடைய விளைவாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த அரசு பல திட்டங்களை தீட்டியதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு சிறந்த இடத்தை பெற்றுக்கொண்டிருப்பதோடு இல்லாமல் அங்கே வாழ்கிற மக்கள் மிகவும் மேன்மைப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து நார்வே என்று சொல்லப்படுகிற அந்த நாடு, இன்று கூட நார்வே என்று சொன்னால் நமக்கு எல்லாமே அந்த நாட்டினுடைய தன்மை நமக்கு தெளிவாகவே புரியும். இந்த நார்வே என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டில் அங்கேயும் பல பெரிய வளர்ச்சிகள் உருவாகியிருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்பட்டிருக்கிற இப்பொழுது உள்ள சூழல் என்னவென்று கேட்டால், அங்கே தங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் பசுமையாக வைத்துக்கொள்வதில், இன்னும் அந்த நாட்டில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இந்த பசுமை திட்டத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் குழந்தைகளே அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வை அவர்கள் ஊட்டி வளர்ப்பதனுடைய காரணமாக இன்றைக்கு நார்வே ஒரு சிறந்த பசுமை நிறைந்த நாடாக உருவாகியிருக்கிறது. அடுத்து நார்வேக்கு அடுத்து கியூபா என்று சொல்லப்படுகிற ஒரு நாடு. நமக்கே தெரியும் கியூபா எந்த அளவிற்கு வளமை செறிந்த ஒரு நாடு. அந்த வளமை செறிந்த நாடு என்பதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிலை என்று கேட்டால், சுற்றுச்சூழலுக்கு எதிராக எத்தகைய முயற்சியும் அங்கே செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டு மக்களையே எப்பொழுதுமே நிரந்தரமாக பாதுகாப்புக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையை பேண வேண்டும் என்ற அந்த தாரக மந்திரத்தை அந்த நாடு மக்களுக்கு சொல்வதனுடைய காரணமாக இன்றைக்கு கியூபா ஒரு பெரிய நந்தவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு வல்லரசுகளில் முக்கியமான ஒரு நாடு என்று சொல்லப்படுவது பிரான்ஸ். பிரான்ஸ் என்று நினைத்தாலே அங்கே பல தொழில் நிறுவனங்களும் பல வளர்ச்சியான திட்டங்களும் உருவாகியிருப்பது உண்மை. ஏனென்றால் இன்று கூட போர் விமானங்களாக இருக்கலாம் அல்லது மற்ற சில உபகரணங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நாடு தன்னிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் இத்தகைய வளர்ச்சியினால் அந்த நாடு ஒரு துளி கூட தங்களுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனையை உருவாக்கியது இல்லை என்ற நிலையினால்தான் இன்றைக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய சூழலில் வல்லரசாக திகழ்கிற அந்த பிரான்ஸ் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றால், தொழிற்சாலைகளை குறைத்து கொண்டு இயற்கையோடு இணைந்த தொழில்நுட்பங்களையும் தொழிலையும் செய்ய முற்பந்திருப்பதே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இது போன்ற நாடுகள் தங்களுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை முறையை மிகவும் ஒழுக்கமான முறையில் இயற்கையோடு இணைந்த முறையில் அவர்கள் உருவாக்கியதனுடைய விளைவாக இந்த வருடம் கணக்கின்படி 11 நாடுகள், இது போன்ற ஒரு சில நாடுகளும் இதில் உள்ளடக்கி இருப்பதோடு இல்லாமல் மீண்டும் அந்த நாடு தங்களுடைய இயற்கை சூழலை தக்க வைத்துக் கொள்வதோடு இல்லாமல் இது மற்ற நாடுகளுக்கும் உதாரணமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனக்குள்ள ஆதங்கம், இது போன்று நம்முடைய நாடு என்றைக்கு உருவாக வேண்டும், உருவாகுவதன் மூலம் நம்முடைய மக்களுக்கு அதனுடைய நன்மை வருகிற பொழுது நிச்சயமாக அந்த சூழல் நமக்கு மிகவும் உன்னதமாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.